சென்னையின் புறநகரான பெருங்களத்தூரில் வீடுகளுக்குள் புகுந்துள்ள மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வீட்டில் இருந்து நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, பெருங்களத்தூர்ல எத்தனை நாட்களா மழை நீர் வீடுகளை சூழ்ந்திருக்கு? அங்குள்ள மக்களின் நிலைமை இப்ப எப்படி இருக்கு? அதாவது தீபாவளிக்கு முந்தைய நாளிலிருந்து ஒரு வாரத்துக்கு மேலாகவே இந்த தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. நம்ம இருக்கிற இடம் பெருங்குளத்தூர் அருகே இருக்கின்ற வரதராஜபுரம். அந்த பகுதியில் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது என்று பார்க்கலாம். நாம் நிற்கும் பொழுதே இடுப்பு அளவிற்கு தண்ணீர் நிற்கிறது. நாம் மழை நீரை தொடும் தூரத்தில் இந்த தண்ணீரானது தேங்கி கிடக்கிறது. இந்த ஒரு வீட்டின் அருகே தான் இருக்கின்றோம். அந்த வீட்டில் இந்த காம்பவுண்ட் சார் அளவிற்கு முழுமையாக தண்ணீர் இருந்தது. தற்போது குறைந்திருக்கிறது. அதாவது இந்த பேய் மழையால் கிட்டத்தட்ட இந்த மழை சுனாமி என்று சொல்லலாம். இந்த மழையின் காரணமாக வீடுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு வீடு உதாரணம். இந்த வீட்டை நம்ம ஒரு உதாரணமாக பார்க்கலாம். எந்த அளவுக்கு இங்கே சிரமங்கள் இருக்கிறது என்று. இந்த வீடு முழுவதும் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. அந்த காட்சிகளை நீங்க நேரடியாக பார்க்கலாம். இவர்களது அன்றாட வாழ்க்கை, ஒரு இல்லத்தில் ஒரு வீட்டில் அவர்களது அன்றாட வாழ்க்கையை அவர்களால் சரிவர செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இது நம்ம இந்த வீட்டுடைய வராண்டாவில் இருக்கின்றோம். அந்த வராண்டா முழுவதும் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. அந்த பாருங்க, அந்த வீட்டில் இருப்பவர்கள் அந்த வீட்டின் வெளியே நிற்கிறார்கள். அந்த வராண்டாவில் முழுமையாக அந்த பொருட்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மிதந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், ஒரு சேர், இந்த வீட்டில் இருக்கின்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் தண்ணீரில் மிதக்கிறது. இவங்களோட சேர், இது இவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இடங்கள். இந்த இடங்கள் எல்லாம் முழுமையாக தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதனால் இவர்கள் அன்றாடம் தங்களுடைய பணிகளை செய்ய முடியாமல் தற்காலிக முகாம்களில் தங்கி தங்களது வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். மிக கொடுமையான ஒரு நரக வேதனையை தற்போது இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமான சூழல் எந்த அளவுக்கு இங்கே இருக்கிறது என்று பார்க்கலாம். இங்க இருக்கின்ற இல்லத்தரசி அவர்கள் இருக்கா, அவரிடம் பேசலாம். இந்த மழை நீர் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? இந்த மழை நீர் ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு. எந்த அளவுக்குன்னா, எங்களால் ஒரு பால் வாங்குறதுக்கு போக முடியல. லாஸ்ட் 2 வீக்ஸாக எங்களால் தீபாவளிக்கு பிஃபோர் சண்டேலேருந்து இந்த மழை ரெயின் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்களால் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாட முடியல, ஒரு மெடிசன் வாங்க முடியல, இதுக்கும் முடியல. அதுலேருந்து நாங்கள் இந்த ரெயினில் தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வீட்டில் இது வரைக்கும் தண்ணி, அதேமாரி உள்ளேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் போட்டில் வந்து தான் எங்களை எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டு போனாங்க. இப்போ நாங்கள் முகாமில் தான் தங்கியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இன்னும் சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்காங்க கலெக்டர்ஸ், அப்புறம் மாவட்ட வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. இது அடையாரோட இதில் போய் கலக்கிறதுனால இந்த தண்ணி உங்களுக்கு இன்னொரு 2-3 டேஸில் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோலதான் பல்வேறு வீடுகள் இதே போன்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது. தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. அவர்களது அன்றாட வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு வேதனைக்குள்ளான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த இடங்களில் பார்க்கலாம், அவர்கள் வீடுகளுக்கு செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம், முதலில் வீடுகள் எல்லாம் முழுமையாக தண்ணீரால் சூழப்பட்டிருந்திருக்கிறது. தற்போது அந்த தண்ணீரானது சற்று குறைந்திருக்கிறது. மிக கொடுமையான விஷயங்களை இவர்கள் சந்தித்து வருகிறார்கள் இந்த தண்ணீரால்.